ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து சீரீஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். Ninth question, the sum of the series 1 by 1 factorial plus 1 by 2 divided by 2 factorial plus 1 plus 2 plus 3 divided by 3 factorial equals option A E, option B E by 2, option C 3E by 2, option D 1 plus E by 2. இந்த question பார்த்தீங்கன்னா CSIR exam June 2015ல கேட்டிருக்காங்க. இந்த questionோட answer என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3e by 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப இந்த கொடுத்திருக்கிற சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்ததுல இருக்கிறது செகண்ட் டேர்ம், தேர்டா இருக்கிறது தேர்ட் டேர்ம்னு எழுதிக்கலாம். அது மாதிரி இன் ஜெனரல் nth டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 1 plus 2 plus 3 plus etc up to n divided by n factorial எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 ஃபேக்டரியல், செகண்ட் டேர்ம்ல 2 ஃபேக்டரியல், தேர்ட் டேர்ம்ல 3 ஃபேக்டரியல். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் போட்டுக்கோம், ரெண்டாவது டேர்ம்ல 1 plus 2 ரெண்டு டேர்ம் வந்திருக்கு, அடுத்தது தேர்ட் டேர்ம்ல 3 டேர்ம் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ nth டேர்ம்ல n வரைக்கும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ nth டேர்ம்ல இந்த 1 plus 2 plus இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். சம் டு n நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? n into n plus 1 divided by 2ன்றது தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது n into n plus 1 divided by 2 into இந்த n ஃபேக்டோரியல் இங்க வந்துடும். இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இந்த 1 plus 2 plus 3 plus etc up to n-க்கு. அப்ப எப்படி வரும் நம்மளுக்கு? இந்த n ஃபேக்டோரியலை திருப்பி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் is equal to n into n minus 1 into etc up to 3 to 1 வரும். ஸோ இதுல n into n minus 1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது கீழே இருக்கிற n ஃபேக்டோரியல் நம்மளுக்கு எப்படி வந்துடும்? n into n minus 1 ஃபேக்டோரியல்னு வந்துடும். அப்படி போடும்போது இந்த எண்ணும் இந்த எண்ணும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 1 by 2 into n plus 1 divided by n minus 1 ஃபேக்டோரியல். இப்ப மேல இருக்கிற டேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2 minus 1ன்னு பிரிச்சுக்கிறோம். இப்ப பிளஸ் 1ன்றத நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிளஸ் 2 minus 1ன்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா n minus 1 ஒன்னு தனியா போட்டுங்க. ஏன்னா கீழே வந்து n minus 1 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, அதனால வந்து n minus 1 ஒன்னு கம்பைன் பண்ணிக்கலாம் and 2 divided by n minus 1 ஃபேக்டோரியலை தனியா போட்டுக்கலாம். அப்ப n minus 1 divided by n minus 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா திருப்பி n minus 1 ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா n minus 1 n minus 2 etc up to 3 2 1 இது வரைக்கும் இருக்கிறது நம்மளுக்கு n minus 2 ஃபேக்டோரியல்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் n minus 1 ஒன்னு இருக்கு. நம்ம நார்மலா எழுதுறதுதான். நம்ம 5 ஃபேக்டோரியல் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? 5 ஃபேக்டோரியல்னாக்க எப்படி எழுதுவோம்னா 5 4 3 2 1ன்னு எழுதுவோம். இந்த இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எழுதும் போது 5 into 4 ஃபேக்டோரியல்னு எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க நம்ம போடுறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது n minus 2 ஃபேக்டோரியல் மேல வந்து ஒரு n minus 1 இருக்கும், கீழே ஒரு n minus 1 வந்திருக்கும், அது கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு. இங்க பக்கத்துல இங்க ஒரு n minus 1 இருந்திருக்கும், இங்க ஒரு n minus 1 இருக்கும். அப்ப இது ரெண்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிட்டு n minus 2 ஃபேக்டோரியல் மட்டும் ஒரு டேர்மா இருக்கும். ரெண்டாவது டேர்ம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 divided by n minus 1 ஃபேக்டோரியல். 1 by 2 நம்ம காமனா வெளில எடுத்தாச்சு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 1 by 2 into summation 1 by n minus 2 factorial. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது காமனா எடுத்ததை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 1 by 2 into 2 வந்து 1 மாறிடும். summation 1 to infinity 1 by n minus 1 factorial. இப்போ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். 1 by 2 into n is equal to 2ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். n is equal to 2ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 ஃபேக்டோரியல் 1, அடுத்தது 1 போடும்போது 3 போடும்போது 1 ஃபேக்டோரியல், அடுத்தது 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்ப e பவர் xன்றது என்ன ஃபார்முலா அப்படின்னா
1 plus x plus x square divided by 2 factorial plus x cube by 3 factorial plus etc. இதான் வந்து e power x ஓட ஃபார்முலா. அப்ப e power x ஓட ஃபார்முலா எப்படின்னா xக்கு பதிலு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x இருக்கிறதெல்லாம் 1 போடும்போது நம்மளுக்கு ஃபார்முலா எப்படி வரும்னா இப்படி வரும். அப்ப 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial 1 by 3 factorial அப்படின்னா அதோட ஃபார்முலா ன்னு கிடைச்சிரும். இங்க வெளில ஒரு 2 இருக்கு நம்மளுக்கு. அப்ப e by 2. அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது டேர்ம்லயே அதே பேட்டர்ன்ல இருக்கு. 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial plus etc. அப்ப அது ஒரு e. அப்ப e plus e by 2 னாக்க 3 by 2 into e தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 3e by 2 தான் கரெக்டான ஆன்சர். 10th question. Let Sn is equal to summation k is equal to 1 to n 1 by k. Which of the following is true? Option A, S2 power n is greater than or equal to n by 2 for every n is greater than or equal to 1. Option B, Sn is a bounded sequence. Option C, mod S2 power n minus S2n minus 1 tends to 0 as n tends to infinity. Option D, Sn divided by n tends to 1 as n tends to infinity. இந்த question பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மீதி எல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இப்ப அனலைஸ் பண்ணலாம். இப்ப ஆப்ஷன் ஏல இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப Sn வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க? Sn is equal to summation 1 to n 1 by k ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம என்ன செக் பண்ணோம்? S2 power n is greater than or equal to n by 2 1 செக் பண்ணோம். அப்ப S2 power n பார்க்கணும். Snன்றது நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? Snன்றது summation 1 to n 1 by k ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க n இருக்க இடத்துல நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? 2 power n ன்னு இருக்கு. So summation 1 to 2 power n 1 by k ன்னு வரும். அப்ப இதை இன்டர்வல் எழுதும்போது ஏன்னா இன்டர்வல் இஸ் a special type of summation. அப்ப இன்டர்வல் 1 to 2 power n 1 by x dx. நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த dx by x ஃபார்முலா log x தான். log x. இந்த log x தான் நம்ம இங்க வந்து நேச்சுரல் லாக்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப log என்ன வரும்னாக்க log x அப்பர் லிமிட் நம்மளுக்கு 2 power n and lower limit 1. அப்ப log 2 power n minus log 1 ன்னு வரும். log 1 0. அப்ப log 2 power n மட்டும் வரும். அப்ப n log 2 ன்றது வரும். இப்ப n is greater than n by 2. So n log 2 is greater than n by 2 ன்றது டிஃபால்ட்டா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்டா வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எது ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே நம்ம நிறுத்திடலாம். பட் பிசிடியும் நம்ம ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப Sn வந்து 1 to n அப்படின்னும் போது n tends to இன்ஃபினிட்டியா இருக்கும்போது இது வந்து நம்மளுக்கு டைவர்ஜென்ட்டா இருக்கும். நான் பி டெஸ்ட்லயே நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பி டெஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? பி டெஸ்ட்ல சம்மேஷன் 1 by n power p 1 to இன்ஃபினிட்டியா இருக்கும்போது p வேல்யூ greater than 1 இருந்தா கன்வர்ஜென்ட் and less than or equal to 1 இருந்தா டைவர்ஜென்ட்னு சொல்லியிருக்கோம். அதனால இங்க ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது Sn வந்து as n tends to infinity இருக்கும்போது நம்மளுக்கு என்னவாயிடுது? டைவர்ஜென்ட் ஆயிடும். டைவர்ஜென்ட்னாக்க கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? அன்பவுண்டட் தான் இருக்கும். ஆனா இங்க பவுண்டட்னு கொடுத்திருக்கிறது ராங். அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. S2n minus S2n minus 1. S2nக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? log 2 power n. S2n minus 1க்கு log 2 power n minus 1. அப்ப இதுக்கு எப்படி வரும்? n log 2 minus n minus 1 log 2 ன்னு வரும். அப்ப ரெண்டுத்துலயும் log 2 காமனா இருக்கு. log 2 காமனா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து n minus n plus 1 ன்னு வரும். ஸோ n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப log 2 மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ log 2 வேல்யூ நம்மளுக்கு இங்க சொல்லியிருக்கேன். log 2 ஓட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கோம்?
0.69 என்ற ஆன்சர் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, ஜீரோவா இருக்க சான்ஸ் இல்ல. சோ இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு ராங். அப்ப சி ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. அடுத்தது டி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். Sn டிவைடட் பை n. Snக்கு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? S 2 power n-க்கு log 2 power n. Snக்கு என்னன்னு வரப்போகுது? log n-ன்னு வரும். அவ்வளவுதான். S 2 power n-க்கு log 2 power n-னா Sn-க்கு log n-ன்னு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது log n divided by n-ன்னு வரும். as n tends to infinity இருக்கும்போது 1 by infinity tends to 0ன்னு கிடைக்கும். ஆனா வர்ற ஆன்சர் பாருங்க, இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி-ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்படி வருது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு தப்பான ஆன்சர். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019 இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஷின்ஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.